அணை இன்னும் கட்டப்படவே இல்லை. ஆனா அதுக்காக 2 ஸ்டேட் மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க நீதிமன்றத்துல பல வருஷம். ஒரு பக்கம் எங்க மக்களுக்கு குடிநீர் பிரச்சனையா இருக்கு, அதனால எங்களுக்கு இந்த அணை கண்டிப்பா வேணும்னு சொல்ற கர்நாடகா, இன்னொரு பக்கம் விவசாயம் வந்து இதனால பாதிக்கப்படும், இதனால விவசாயம் அழிஞ்சிரும், அதனால எங்க மக்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த அணை கட்டக்கூடாதுன்னு சொல்ற தமிழ்நாடு. இந்த பிரச்சனை வெறும் அணையை பற்றி மட்டும் கிடையாது. இது ஒரு தண்ணீரோட பிரச்சனை, குடிநீரோட பிரச்சனை, விவசாயத்தோட பிரச்சனை, கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கையோட பிரச்சனை. இன்னைக்கு இது ஒரு தண்ணீரோட பிரச்சனை. இந்த மேகதாடோட முழு விவரத்தையும் டீடைல்டா பார்க்கலாம். இத 3 பார்ட்டா பிரிச்சு நான் இந்த வீடியோ போட போறேன். பிகாஸ் இது லென்த்தி வீடியோவா போயிடக்கூடாது. அண்ட் நம்ம இப்பதான் கான்டென்ட் கிரியேஷனுக்குள்ள வந்திருக்கோம். சோ பீப்புள் வந்து டக்குன்னு டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுவாங்க, ஃபுல் வீடியோ பாக்குறது கிடையாது. நம்மளோட அனாலிசிஸும் அதான் காமிக்குது. அதனாலதான் நான் உங்க ஹரி. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இது ஒரு ஹீரோவோட கதை கிடையாது, ஒரு அரசியல்வாதியோட கதை கிடையாது, ஒரு நீதிபதியோட கதை கிடையாது. இந்த கதையோட உண்மையான கதாநாயகி யாரு தெரியுமா? காவேரி. மேற்கு தொடர்ச்சி மலையில ஆரம்பிக்கிற இந்த ஆறு கர்நாடகாவை கடந்து தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சு இறுதியில வங்கக்கடல்ல போய் கலக்குது. இது ஒரு தண்ணீரோட பிரச்சனை. அப்ரோக்சிமேட்டா சொல்லணும்னா 800 கிலோமீட்டர் பயணம் செய்யற இந்த ஆறு 2 ஸ்டேட்டோட உயிர் நாடியா இருக்கு. இப்ப மேகதாடு அப்படின்னா என்ன அப்படின்றத பாக்கலாம். இப்போ இந்த பிரச்சனையோட மைய பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். மேகதாடு அப்படின்ற பேருக்கான அர்த்தம் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான வரலாறு கொண்டது. அந்த வரலாறை பத்தி என்னன்றத பாக்கலாம். கன்னட மொழியில மேக அப்படின்றது வந்து ஆடு அப்படின்னு சொல்றாங்க, தாட்டு அப்படின்றது தாண்டத பத்தி சொல்றாங்க. அப்போ ஒரு ஆடு அந்த இடத்த தாண்டுது அப்படின்ற மாதிரியான பெயர் காரணம் இதுக்கு இருக்கு. சரி, ஏன் இந்த பெயர் வந்துச்சு அப்படின்னா, பல காலத்துல ஒரு ஆடு இந்த இடத்த தாண்டுறதுனால இந்த இடத்துக்கு பேர் வந்து மேகதாடு, அதாவது ஆடு தாண்டும் இடம் அப்படின்றத இந்த இடத்தோட பேரோட காரணமா இருக்கு அப்படின்னு பேர் வந்திருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. சரி, இப்போ நம்மளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வருது. கர்நாடகாவுல காவேரி நிறைய இடத்துல நல்ல நல்ல இடம்லாம் இருக்கு. ஆனா ஏன் இந்த பர்டிகுலர் மேகதாடு கர்நாடகா கவர்மெண்ட் வந்து ஏன் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரப்போ இதுக்கு 3 முக்கியமான காரணம் பார்க்கப்படுது. அதை ஒன்னொன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். ரீசன் 1 என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல நான் முன்னாடி சொன்ன மாதிரி இயற்கையாகவே ரொம்ப குறுகலா மாறுது ஆறு இந்த இடத்துல. அதனால இங்க குறைந்த நீளம், அந்த ஆத்துக்கு நடுவுல குறைந்த நீளம் இருக்கிறனால ஒரு பெரிய அணையை இங்க ஈஸியா கட்டிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. 2வது ரீசன் வந்து, இந்த இடம் பெங்களூர்ல இருந்து வெறும் 100 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிறதுனால குடிநீரை கொண்டு போறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கிறதுனால இந்த இடத்த சூஸ் பண்றதா கர்நாடகா கவர்மெண்ட் சொல்றாங்க. 3வது ரீசன், மழை காலத்துல காவேரியில வரும் வெள்ளத்தை சேமிக்கிறதுக்காக இந்த இடம் ரொம்ப பொருத்தமானதா இருக்கும் அப்படின்றத கவர்மெண்ட் சொல்றாங்க. இப்போ பெங்களூர்ல இருக்க தண்ணி பற்றாக்குறையை பத்தி பேச ஆரம்பிக்கலாம். ஏன்னா இந்த கதையில மிக முக்கியமான கதாபாத்திரமா இதுவும் இருக்கு. அதுதான் பெங்களூர். ஒரு காலத்துல கார்டன் சிட்டி அப்படின்னு அழைச்ச பெங்களூரு இன்னைக்கு தண்ணி பற்றாக்குறையா இருக்கிற ஒரு சிட்டியா அழைக்கப்படுது. அதுக்கான காரணம் என்னென்ன அப்படின்னு பாக்குறப்போ, மக்கள் தொகை முதல் விஷயம் ரொம்ப அதிகமா பெருகிருச்சு இந்த கம்மிங் இயர்ல. அப்புறம் ஐடி நிறுவனங்கள் அங்க நிறைய இருக்கு, அது நம்மள நிறைய பேருக்கு தெரியும். அண்ட் இந்த வீடியோ பாக்குற நிறைய பேரு பெங்களூர்ல கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். அதே மாதிரி ஆயிரக்கணக்கான ஏரிகள் இருந்த இடத்துல இப்ப அந்த ஏரிகள்லாம் அழிக்கப்பட்டனாலையும் நிலத்தடி நீர் ரொம்ப குறைஞ்சிருச்சாங்க. இன்னைக்கு பல பகுதிகளில் பெங்களூர்ல டேங்கர்ல வாட்டர் இல்லாம ஒரு நார்மல் லைஃப ரன் பண்ணவே முடியாது. கர்நாடகா கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த சிட்டி இன்னும் கொஞ்சம் காலத்துல 2 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அங்க வாழ ஆரம்பிச்சிருவாங்க. 2 கோடினா யோசிச்சு பாருங்க, 2 கோடி மக்கள் வந்து பெங்களூர்ல மட்டும் வாழ்ந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு குடிக்க நீர் எங்க இருந்து வரும்? நீர் சேமிப்பு திட்டம் அவங்களுக்கு ரொம்ப அவசியமா படுது. அந்த திட்டம் தான் மேகதாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் சொல்றாங்க. இந்த திட்டத்தோட மதிப்பு என்னன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். 10,000 கோடி அப்படின்னு சொல்றாங்க. இந்த அணையோட கொள்ளளவு 67 TMCயா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 67,000 மில்லியன் கன அடி தண்ணீரை சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 400 மெகாவாட் மின்சாரமும் உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னு கர்நாடகா கவர்மெண்ட் அபிஷியலா சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துலதான் இந்த கதை ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான கட்டத்தை நோக்கி நகருது. அதுதான் தமிழ்நாடு. இந்த திட்டத்தை ஆரம்பத்துல இருந்தே கடுமையா நம்ம எதிர்த்துட்டு வரோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாக்குறப்போ, ஒரே காரணம், அணை. அதற்கு பின்னாடி
அதுக்கான ஒரு நீண்ட வரலாறு இங்க இருக்கு. இந்த பிரச்சனை 2026ல ஆரம்பிக்கலங்க, 2020ல தொடங்கல, 2016ல தொடங்கல. இதோட ஆரம்பம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இருந்தே வந்துருச்சு. அடுத்த பார்ட்ல 1892ல என்ன ஆச்சு, 1924ல என்ன ஒப்பந்தம் கையிடப்பட்டுச்சு, காவேரியோட நடுவர் மன்றம் என்ன சொன்னாங்க, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு எப்படி இருந்துச்சு, இத பத்தி விவரமா 2வது பார்ட்ல பார்க்கலாம்.